மாதிரி கெட்டப்ல இருக்கீங்க ஆக்சுவலி அதுல. ஆமா. அது காமெடியான ஒரு சீன் அது. எஸ், உங்களோட ஓ! இது வந்து ஞாபகம் இருக்கா? ஸ்டோரி பிஹைண்ட் த பிக் என்னவா இருந்தது? இது வந்து ஆக்சுவலி காக்கி சட்டை படம் ஓ, ஷூட் அப்போ. ஓகே. வீட்டில் அப்பா சினிமாட்டோகிராஃபர் தான். அப்பா ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருந்தாங்க. ஜீன்ஸு, மின்சார கனவு, நேருக்கு நேர், ஜோடி, நந்தா. அது நான் 5Dயில் ஒரு ஷாட் ஒன்று எடுத்தேன். என்னை வந்து இங்கே கேமரா வச்சு இது ரோல் பண்ணு அப்படின்னாங்க. அதை எடுத்தேன். கூப்பிட்டு என்ன எடுத்திருக்க அப்படின்றது நான் அதை காமிச்சு பார்த்தாரு. நல்லா எடுத்திருக்கே அப்படின்னு. சார் எப்படின்னா எல்லாத்துக்கும் நியாயமாக பேசுவார். அவருக்கு வந்து வேலைன்னு ஒன்று நடக்கணும். இது உங்களோட ஜேர்னி எப்படி நான் ஸ்டார்ட் ஆச்சு? இப்போ நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க. திருமண பக்கம்லாம் வந்து இப்போ நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து இருக்காங்க. உங்களோட ஜேர்னி ஒரு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? என்னோட ஜேர்னி என்னென்னா, நான் 12th படிக்கல. 12th முடிச்சுட்டு நான் வந்து படிப்பு ஏறல. வீட்டிலலாம் திட்டினாங்க. பேசாமல் அதான் மெக்கானிக் ஷெட்டுக்கு வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. வீட்டில் அப்பா சினிமாட்டோகிராஃபர் தான். அப்பா ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருந்தாங்க. அப்பா ஆக்சுவலி ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராகவே அப்போத்துலேருந்து இருக்காங்க இண்டஸ்ட்ரியில். நிறைய பெரிய படங்கள், ஜீன்ஸு, மின்சார கனவு, நேருக்கு நேர், ஜோடி, நந்தா, ஓகே, இருவர், கண்டு கொண்டேன். ஆமா, எல்லா படமே எபிக், அப்படியே நாஸ்டாலஜிக் ஃபீல் மூவிஸ். எல்லாமே ஹிட் மூவிஸ். மணிரத்னம் சார், கௌதமனன், மின்னலே படம், ஆசை, ஓகே, இன்னும் இருக்கு லிஸ்ட் பெருசா இருக்கு. ஜீவன் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் இண்டஸ்ட்ரிக்குமே தெரியும். ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் ஜீவன். ஸோ அவரோட சந்தான்றது நான் எங்கேயுமே சொல்லவே மாட்டேன். ஸோ அவர் வந்து சினிமாட்டோகிராஃபராகவும் படங்கள் பண்ணியிருக்காரு. சாட்டை, நிமிர்ந்து நில், அதெல்லாம் சர் பண்ண மூவிஸ். இப்போ செம்பி, இப்போ கரண்ட்லி நீங்களுமே அதில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கல்ல? ஓகே. அவர் வந்து ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருந்தாங்க. ராமண்ணான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஸ்டுடியோலேயே வேலை பார்த்துட்டு அவர் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் ஃப்ரீயாக இருக்க டைமில் அவர்கிட்ட ஸ்டுடியோவில் கேமரா இருக்கும். 12th முடிச்சுட்டு சொல்கிறேன். கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறது, இந்த குழந்தைங்களாம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கிறோம் ஸ்கூலுக்கு, அப்ளிகேஷன் ஃபார்ம், அதெல்லாம் எடுத்து எனக்கு சொல்லி கொடுத்துருப்பாடே, இப்படி தான்டா ஃப்ரேம் வைக்கணும், இவ்வளோ தான் லைட் பண்ணணும், ஆஃப் லைட் வைக்கக்கூடாது, நல்லா ஃப்ளாட்டாக லைட் பண்ணி ஒன்று எடுக்கணும்டா அப்படின்றத சொல்லுவார். எல்லாம் ஐஎஸ்ஓ ஷட்டர் ஸ்பீட்லாம் இதான் அப்படின்ட்டு பேசிக்காக சொல்லி எடுக்க சொல்லி கொடுத்து, நான் எடுத்து சும்மா வரவங்களெலாம் நிற்க வச்சு ஃபோட்டோ ஸ்டுடியோ எடுத்துக்கிட்டே இருப்பேன். ஒரு கட்டத்துக்கு மேலே அப்போ வந்து லேபுக்கு போய் பிரிண்ட் போடணும். ஓகே. சைக்கிள் எடுத்துகிட்டு போய் பிரிண்ட் போட போயிடுவார். அவர் போயிட்டு வரத்துக்கு 1 hour டைம் இருக்குது. அந்த 1 hour டைமில் பக்கத்து கடையில் இருக்கவங்க அவங்க இவங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, அப்பயே மினி ஃபோட்டோ ஷூட்ஸ் அதெல்லாம் பண்ணி அப்படியே பழகி, அப்புறம் அவர் இல்லாத டைமில் ஃபோட்டோஸ் பாஸ்போர்ட் எதாவது வந்தால் நானே எடுத்து, அப்புறம் அவரே வந்து இந்த ஃபோட்டோஷாப்பில் உட்காந்து எடிட் பண்ண சொல்லி கொடுத்தாரு. ஓகே. ஸோ அப்படியே பேசிக்காக கற்றுக்கிட்டே இருந்த டைமில் தான் என் அப்பா வந்து என்ன சொன்னார், சித்தப்பா வந்து ஆக்சுவலி சினிமாட்டோகிராஃபர். அப்போ தான் கும்கி முடியுது. ஓகே. கும்கியில் அவர் தான் பண்ணார். நீ போய் சுகுமார்ட்ட சேர்ந்துக்க, உனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீ அதில் சேர்ந்துக்க. எனக்கு வந்து நான் அசிஸ்டண்டாக போய் சேர்ந்தேன். மான் கராத்தே ஃபஸ்ட்டு படம், சிவகார்த்திகேயன் சார் படம். எஸ், நான் அந்த பிக் கூட வச்சுருக்கேன். ஆக்சுவலி நான் இந்த ஃபோட்டோஸ் வச்சு அதை நான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எஸ், உங்களோட இது வந்து ஸ்டோரி பிஹைண்ட் த பிக் என்னவா இருந்தது? இது வந்து ஆக்சுவலி காக்கி சட்டை படம் ஷூட் அப்போ. ஓகே. சேசிங் சீன் அது நல்லா ஞாபகம் இருக்கு. குரோம்பேட்டில் எடுத்துட்டு இருந்தோம். அது வந்து என்னன்னா, அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்டாக ஒருத்தர் இருப்பார் வில்லன் மாதிரி. அவர் ஆக்சுவலாக அவர் ஒரு லீடு அந்த படத்தில். அவரை சேஸ் பண்ணி போய் பிடிப்பார். சிவா சார் பிடிப்பார். பிடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கேஸ் வந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றதை விசாரிக்கிற மாதிரி. அந்த சேசிங் அப்போ அது எடுத்தது நான் 5Dயில் ஒரு ஷாட் ஒன்று எடுத்தேன். என்னை வந்து இங்கே கேமரா வச்சு இது ரோல் பண்ணு அப்படின்னாங்க. அதை எடுத்தேன். கூப்பிட்டு என்ன எடுத்திருக்க அப்படின்றது கேட்பாரு. கேட்டு நான் அதை காமிச்சு பார்த்தாரு. நல்லா எடுத்திருக்கே அப்படின்னு சொன்னேன். அப்பப்போ என்னை மாட்டி விடுவார் செட்டில். தர்மாக்கோல் நான் தான் நிறையா பிடிப்பேன். ஒரு க்ளோஸ்அப்பு, மான் கராத்தே படமும் சரி, காக்கி சட்டி, நிறையா தர்மாக்கோல் தான் என் வேலையை பிடிக்கிறது அப்போல்லாம். ஸோ அப்போ பிடிக்கிறப்போ, சார் இங்கே பாருங்க சார் இப்படிலாம் பண்ணுறான் சார் அப்படின்ட்டு பண்ணு அதெல்லாம் போட்டு கொடுக்குறதுல எல்லாம் பண்ணுவார். அப்புறம் என் பர்த்டேக்கெலாம் ஒரு வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணார் அப்போவே. அது பாண்டிச்சேரியில் மாஞ்சா போட்டு தான் சாங்கு. அந்த சாங் அப்போது நான் அந்த பேக்கப்னோடனே அந்த ரோட்டில்
அப்படியே அந்த அந்த ஃப்ரெஞ்ச் காலனி ரோட்லேயே அப்படியே கேக் கட் பண்ணி சுற்றி ஒரு 500-600 பேர் இருந்திருப்பாங்க க்ரௌடு. எல்லாரும் முன்னாடி கேக் கட் பண்ணி ரொம்ப எமோஷ்னலான ஒரு மூமெண்ட் அதுவும் இருக்கும். அதுவும் நான் போட்டிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கடுத்து எதுவும் ஒர்க் பண்ணல. ஸோ அதோட அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் பண்ண படம் பார்த்தீங்கன்னா அந்த கெத்து. எஸ் ஹேமி ஜாக்சன் கூட கூட வந்து ஒரு ஏமி ஃபோட்டோ ஜாக்சன். செம குட்டியா இருக்கீங்க ஆமா, ஆமா, அப்பலாம். ஆமா, என்ன ஆமா. ஏஜ் இருக்கு உங்களுக்கு அப்ப? அது டைம் 18, 19 ஓகே. அவ்வளோதான் இருக்கும். இதுல இந்த படத்துல என்னவா ஒர்க் பண்ணீங்க ஆக்சுவலி? அசிஸ்டன்ட் சினிமோட்டோகிராஃபர். சினிமாட்டோகிராஃபர். ஓகே. ஆமா. இது வந்து என்னன்னா ஏமி ஜாக்சன் என்ன வரைஞ்சாங்க உட்கார வச்சு கேரவன்ல. உங்கள ஆமா. வரைஞ்சாங்களா? ஓகே. அவங்க நல்ல ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட். ஓகே. அவங்க ஃபுல்லா அப்படியே பார்த்து பார்த்து வரைஞ்சாங்க. நம்மளுக்கு என்னன்னா உள்ள ஒரு சைடு ஏமி ஏமி நம்மள வரைகிறாங்க. என்னடா இது அப்படின்னு ஒரு மாதிரி ஷிவரிங்கா இருந்தது. பக்கத்துல போய் பேசுறதுக்கே யோசிப்போம். நேர்ல பார்க்குறோம் நம்மள வரைகிறாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன. கிள்ளிக்கிட்டே இருப்பாங்க அப்பப்போ. நான் அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்து அப்போ என்கிட்ட சின்ன ஃபோன் தான். இது இப்போ இருக்க டெக்னாலஜிலாம் அப்போ இல்லை. சின்ன ஃபோனு அதில் எடுத்து அதை வந்து மெயில் பண்ணி நான் வச்சு ஸ்கேன் இப்ப பண்ணி வச்சிருக்கீங்களா? இருக்கு வீட்டில் இருக்காது. ஓகே. ஆமாம், அது மறக்கவே முடியாது. மறக்கவே முடியாது. ஓகே, நான் இன்னொரு ஃபோட்டோவும் காட்டுறேன். லைக் கௌதம் மேனன் சார். இப்போ ரத்னம் படம், விஷால் சார் படம், அதில் வந்து ஒரே ஒரு நாள் வந்து நடித்தாங்க. எனக்கு என்னென்னா முன்னாடி நாள் வந்து ஹரி சார் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கௌதம் நாளைக்கு வராரு, கௌதம் அவர் வந்தோடனே ரிசீவ் பண்ணோம். கௌதம்னோடனே எனக்கு புரியல யாருன்னு நான் கூகுளில் தேடிக்கிட்டே இருக்கேன். யார் கௌதம் அப்படின்ட்டு. பழைய ஆக்டர் கௌதம் யாராக இருக்காங்களா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன். அப்புறமா கேட்டேன் யாருங்க கௌதம்னா கோ டைரக்டர். கௌதம் மேனன் சார் அப்படின்னு. ஓகே. என்னங்க சொல்றீங்க, கௌதம் மேனன் சார் வராரா அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ரொம்ப பெரிய ஃபேன் அவருக்கு. ஸோ அவரை நேரில் பார்க்க போகிறோம், அவர் கூட ஒர்க் பண்ண போகிறோன்னு. ஏன்னா அன்னைக்கு வந்து சித்தப்பா தான் டிஓபி. அதில் அவர் அன்னைக்கு இல்லை. அவர் வந்து ஃபீவர்னு சொல்லி சென்னையில் இருந்தாங்க. அன்னைக்கு நான் தான் டிஓபி. ஓ, கௌதம் மேனன் சாருக்கு ஃப்ரேம் வச்சது அந்த சீன் நீங்க தான் எடுத்தீங்க அப்ப? ஓகே. ஆமா, அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் ப்ரௌடாக இருந்தது. ஏன்னா மின்னலையிலே அப்பா ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், அப்பாவும் கௌதம் மேனன் சாரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. நம்ம அந்த அளவுக்கு வந்திருக்கோம், இன்னைக்கு அவருக்கு ஃப்ரேம் வைக்கிற அளவுக்கு வந்திருக்கோம். நாளைக்கு ஒர்க் பண்ணாலும் பண்ணலாம். அவர்கிட்ட நான் போய் கேட்கவே இல்லை. கோ டைரக்டர் சொன்னேன், சார் நான் அவரோட பெரிய ஃபேன் சார், கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லுங்கள் சார், நான் சொல்லி அவர் கூட ஒரு ஃபோட்டோ வாங்கி, யார் கூடயும் நான் ஃபோட்டோ எடுக்க ஆசையப்பட மாட்டேன், ஒரே ஒரு ஃபோட்டோ வாங்கி கொடுங்க சார் அப்படின்னு சொன்னேன். என்ன சொல்ல வேண்டியதானே, நான் போய் பேசுகிறேன் அப்படின்ட்டு அவர் போட்டு அப்படியே கடகடன்னு போயிட்டாரு. எனக்கு அப்படியே நடுங்கிட்டே அப்படியே நிற்கிறேன். ஐயோ என்ன சொல்ல போகிறாரு. அவர் உள்ள ஜஸ்ட்டு ஒரு பிரேக் எடுக்க போனார். சொன்னோன்னே சார் உங்கள் பெரிய ஃபேனா சார், இங்கே பாருங்கள் சார் அப்படின்னு சொன்னோன்னே நான் அப்போ சொன்னேன். ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு சார் ஜீவன் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் ஜீவன் தெரியுமா சார், அவரோட சன் தான் சார், மின்னலே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆமாம் ஜீவன், ஓ அப்படியா, ஓகே ஓகே, ஆல்ரெடி உங்கள் அப்பா சொல்லியிருந்தார் என்கிட்ட ஒரு படம் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணிக்க சொல்லி கேட்டிருந்தாரு. உனக்கா இல்லை உன் பிரதர்க்கா அப்படின்னு. என் தம்பிக்கு கேட்டிருந்துருப்பார் சார். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், ஆல் தி பெஸ்ட், நல்லா ஒர்க் பண்ணு, பார்த்தேன் நல்லா தான் பண்ணிகிட்ருக்க, கூடிய சீக்கிரம் நல்ல அது கேட்டோன்னே சார் ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ஓகே. அந்த மொமெண்ட்டே சரையெல்லாம் இருந்திருக்குல்ல. நீங்க நிற்கும் போதே தெரியுது அவங்க முகத்துல வந்து அந்த ஒரு கை எப்படி வச்சுட்டு அந்த ஸ்மைலோட அப்படி ஒரு இதில் இருந்திருக்கீங்க. ஹரி சார் படம்னாலே வந்து ஃபாஸ்ட் அப்படின்னு இருக்கும். சினிமோட்டோகிராஃபருக்கு பெரிய டாஸ்காகவே இருக்கும் இல்லையா? அவர் கூட அந்த சினிமோட்டோகிராஃபி ஜேர்னி எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி இதில் ரத்னம் படத்தில் அதான் சித்தப்பா தான் டிஓபி. அதில் நம்ம வந்து அசோசியேட்டாக பண்ணியிருந்தோம். ஹரி சாருக்கு வந்து எப்படின்னா ஃபாஸ்ட்டாக இருக்கணும் எல்லாமே. டக்குன்னு இங்கே வாமா இங்கே இது முடிஞ்சா வா, இங்கேருந்து இங்கே வந்துரு, இங்கேருந்து அங்கே போயிடலாம் அப்படின்ட்டு ஷிஃப்டிங் ஒரு நாளைக்கு 6 ஷிஃப்டிங் பண்ணுவார். நாங்கள் போன டைம் வேறு வெயில், சரியான வெயில். ஃபஸ்ட்டு நாள் ஷூட்டிங்கே தூத்துக்குடியில் ஓப்பன் ஒரு ஒட்டை காடு மாதிரி இருக்கும். அதில் செம்ம வெயில் அடிக்குது. ஒரு 40 டிகிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு வெயில். அந்த வெயிலில் வந்து அந்த கபடி ஃபைட்டு மாதிரி அங்கேருந்து சேஸ் பண்ணி விஷால் சார், இதுதான் ஃபஸ்ட்டு டே ரத்னமில் ஷூட்டு. ஐயோ எங்களால் முடியவே இல்லை. தூத்துக்குடியில் செம்ம வெயில், எல்லாம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கோம். முதல் நாள்லேருந்து ஓடுறோம் 80 நாள் ஷூட் போச்சு. சார் எப்படின்னா எல்லாத்துக்கும் நியாயமாக பேசுவார்.
அவருக்கு வந்து வேலைன்னு ஒன்று நடக்கணும்னா அது கண்டிப்பாக நடக்கணும். ம். மற்றபடி அவர் யாரையுமே எதையுமே சொல்ல மாட்டார். நம்மளுக்கு வேலை நடக்கணும்னா எல்லார்ட்டையும் நான் கோவப்படுறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ம். கோவம் கூட அவர் அந்த வேலைக்காக தான் படுறாரு. யாருமே ஸ்லோவா ஏய் திவ்யா இதை பண்ணிருமா அப்படின்னு சொன்னா நீ செய்ய மாட்டேன். அண்ணா நான் அதை பண்ணிடுறேண்ணா அப்படின்னு சொல்லுவேன். ம். ஆனா ஏய் திவ்யா அதை பண்ண மாட்டியா நீ அப்படின்னா அது அந்த டக்குன்னு எடுத்து நீ செய்வ. ஒர்க் எப்படி வாங்கணும்ன்றது சாருக்கு வந்து நல்லா அது அவருக்கு ரொம்ப தெரியும். ம். எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ பெரிய ஆளு, ம். எவ்வளோ இட்டு கொடுத்த ஒரு பர்சன். அதெல்லாம் சூர்யா சார் வச்சு இத்தனை படம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் சான்ஸே இல்லை. அது அவரோட ஸ்டாமினா எனர்ஜிலாம் அவர் இந்த வயசுல இப்போ நம்மலாம் ஸ்லோவா நடப்போம். ம். அவர் இந்த வயசுல எந்திரிச்சு அப்படியே ஹேர் எல்லாம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே வேகமா அப்படின்னா அப்படி சர்ன்னு அப்படி போயிடுவாரு. ஓ. அவ்வளோ ஃபாஸ்டா இருப்பாரு. படம் மட்டும் இல்ல சாருமே ஃபாஸ்டா சரியான இருப்பாரு. ஃபாஸ்ட் அவரு. ஓ. மானிட்டர்ல வந்தாலும் இங்க பாருமா அது எதையுமே நாங்களாம் நோட் பண்ணாதது கூட நோட் பண்ணி எங்க பேர் அது ஏன் அப்படி இருக்கு, அவன் ஏன் அப்படி பண்றான், அது அப்படின்ட்டு திட்டினாலே ஓடிடுவானுங்க செட்ல இருந்து. சார் கிட்ட போவே கூடாதா அப்படின்ற மாதிரி. ப்ரெஷர், ஹெவி ப்ரெஷர். ஹரி சார் படத்துல ஒர்க் பண்றேன். ஆனா எனக்கு எப்படின்னா நான் ஒரு நாள் அவர் கூட சாரி 2 நாள் சுகுமார் சார் இல்ல சென்னை வந்திருந்தாரு. அந்த டைம்ல நான் 2 நாள் நான் டிஓபியா பண்ணேன். ம். சான்ஸே இல்லை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. இனிமே லைஃப்ல என்ன படமா இருந்தாலும் நான் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஓ. எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட 2 நாள்ல கொடுத்துட்டாரு. ஆமா. ஏன்னா சார் எப்படின்னா அடுத்துன்னு ஃபாஸ்டா இருப்பாரு. நான் ரொம்ப மேஜரான சீக்வன்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். விஷால் சார் வந்து நீங்க படம் பார்த்து தெரிஞ்சிருக்கும். அந்த பிரியா பவானி போட்டோ பார்ப்பாரு. பார்த்துட்டு இதான் என்னோட அம்மா. ஆமா. அந்த சீக்வன்ஸ்லாம் நான் தான். ஓகே, ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் பிரியா பவானி, கணேஷ் அந்த அவங்க அம்மா அப்பா அம்மா, அப்பா சீன்ஸ் scene, எல்லாம் okay. நான் தான் பண்ணியிருந்தேன். அப்புறம் உள்ள வந்து எல்லாரும் அவங்க ஃபேமிலி கூட உட்காந்து ஃபிளாஷ்பேக்கை பேசிட்டு இருப்பாரு விஷால் அந்த சார். வீட்ல வீட்டில் ஓகே. உட்காந்து அது எல்லாம் நான் தான் பண்ணி கொடுத்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இமிடியேட்டாக எல்லாமே அடுத்தடுத்து சீன் பண்ணுவோம். மதியம் வந்து பிரேக் எப்பவுமே விட மாட்டார். 80 நாளும் வித்தவுட் பிரேக் தான். எப்படி சமாளிச்சீங்க? வித்தவுட் பிரேக் 80 நாள் மாறு. ஆமா. 2 நாளே தாங்க மாட்டோம். எப்படி சமாளிக்கிறீங்க? சமாளிக்கிறது தாண்டி அவர் கூட சேர்ந்து ஓடணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா ஓகே. அந்த வயசுல அவர் ஓடிட்டு இருக்காரு, நம்ம ஏன் ஓடக்கூடாது. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் 1 வீக் கஷ்டமா இருந்தது. டு பி ஃப்ராங்க் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் எங்க டீம் டிஓபி டீம்ன்றது வந்து எப்படின்னா அதுக்கு செட் ஆயிட்டோம் மைண்டு. ஓகே சார் வந்துட்டாங்கன்னா இதை செய்ய சொல்லுவாங்க, அதை செய்ய சொல்லுவாங்க, நம்ம முன்னாடியே பண்ணிடலான்னு பண்ணி வைக்கிறதுனால அவருக்கு எங்க கூட ரொம்ப செட் ஆயிட்டாரு. ஓகே. அப்புறம் சார் இல்லைன்னொடனே கிரண் பண்ணிடுவார்ல, நான் கிரண் வச்சு பண்ணிக்கிறேன் அப்படின்னு 2 டேஸ் பண்ணாரு. ஒரு கான்ஃபிடன்ஸ் கம்மியாக தான் இருந்தது. 12 மணிக்கு மேலே எடுக்க வேண்டிய சீனை நான் 12 மணிக்குள்ளேயே முடிச்சு கொடுத்துட்டேன். முடிச்சு கொடுத்தோன்னே சார்ட்ட வந்து சார் அடுத்து சார் அப்படின்னு. மா இருமா வெயிட் பண்ணுமா உட்காருமா, இவன் என்ன நம்மள விட ஃபாஸ்டா இருக்கான் அந்த மாதிரி. இருமா நான் இது சீன் ரெடி பண்ணிட்டு வரேன் இரு அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி. அப்பா அப்பாடா. அவர் ஓகே. அவரையே நம்ம உட்கார வச்சிருக்கோம், ரிலாக்ஸ் ஆக வச்சிருக்கோம் அப்படின்றது ரொம்ப ஹாப்பி. அண்ட் சார் இதை தப்பா எடுத்துக்க போறாரு, ஏன்னா என்னடா இவன் இப்படி சொல்றான் அப்படின்னு. ஏன்னா எனக்கு என்னன்னா அவரோட கான்ஃபிடன்ஸை நான் பிரேக் பண்ணல. ஓகே. அவர் வச்சிருந்த நம்பிக்கை. ஆமா. இன்னொன்று மிகப்பெரிய லெஜெண்டு. அவர் கூட நான் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஷூட்டிங்லலாம் ஃபோட்டோ எடுக்கல. ரிலீஸ் டைம்ல ஃப்ரீயா இருப்பாருன்னு நேரில் போய் பார்த்து சார் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபோட்டோ அப்படின்னு. என் கூட ஃபோட்டோவே நீ எடுக்கலையா இன்னும், ஒர்க்கிங் ஸ்டில் அவ்வளோ இருக்கு அப்படின்னாரு. பரவாயில்ல சார் உங்க கூட ஒரு ஃபோட்டோ ஓகே. அப்படின்னோடனே ஆமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் ஹனி. என்ன நீங்களே ஒரு மாதிரி கெட்டப்ல இருக்கீங்க ஆக்சுவலி அதுல. ஆமா. அது காமெடியான ஒரு சீன் அது. படம் பேர் வந்து கேப் மாதிரி ஜெய் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அதுல நான் வந்து அதுலயும் செகண்ட் டிஓபியா பண்ணேன். ஓகே. அப்பா டிஓபியா பண்ணாரு. எஸ்ஏசி சார் தான் அதுல டைரக்டர். அந்த படத்தோட சாங் ரெக்கார்டிங் அனிருத் தான் பாட போறாரு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு எல்லாருக்கும். ஒரு வாரமா நான் வெயிட் பண்றேன். ஐயோ அவரை பார்க்கணுமேன்னு. ஏன்னா போகும்போது நம்ம செகண்ட் டிஓபி கூட மாட்டாங்க. நம்ம அதுல ரொம்ப மெயினான ஒரு பொறுப்புல இருந்தால் தான் உள்ள கூப்பிடுவாங்க. எப்படி பார்க்கறது அவரை அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போதான் எஸ்ஐசி சார் கூப்பிட்டாரு, கிரண் நீயே எடுத்துறேன் பிடிஎஸ் அப்படின்னு. அவ்வளவுதான் சார் ஆக்சுவலி ஓகே சார் அப்படின்ட்டேன். அப்படின்னோடனே வெளில வந்து ஒரே ஹாப்பி. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியல, அனிருத் வர போகிறாரு, சரியான ஹாப்பி. அடுத்த நாள் நைட்டு வந்து நாக் ஸ்டுடியோஸில் ரெக்கார்டிங்கு மயிலாப்பூரில். அப்படியே ஒரு சின்ன கார் ஸ்விஃப்டோ சம்திங் அதில் அப்படியே பொறுமையாக அப்படியே வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்து இறங்கி அப்படியே வராரு.
வந்து அவரை பார்த்து அப்படியே பொக்கேலாம் கொடுத்துட்டு பாடி கொடுத்துட்டு அப்போ நான் உள்ளே போய் ரெக்கார்ட் பண்ணேன் அந்த பிடிஎஸ்ல பக்கத்தில் இவ்வளோ பக்கத்தில் இருந்து ரெக்கார்ட் பண்ணேன். அது மறக்கவே முடியாது. மான் கராத்தேல ஓப்பன் த டாஸ்மாக்ல கெஸ்ட் ரோலாக வருவார். அதுதான் அவரை ஃபர்ஸ்ட் டைம் நான் நேரில் பார்த்து அப்போவே நான் பேசினேன். அப்போ எனக்கு உங்கள் ஒர்க் 3 படத்துலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ, செம்மையாக பண்ணுறீங்க, ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கு ப்ரோ அப்படின்றத சொன்னேன். இப்போ அதான் அந்த லூசு கியூட்டி சாங் டைமில் அகெயின் அவரை ஸ்டூடியோவில் போய் அவரோட வெளில வர டைமில் அவரை மீட் பண்ணேன். மார்னிங் ஒரு 3:34 இருக்கும். அவர்கிட்ட சாங் காமிச்சேன். ஓகே. சாங் காமிச்சிட்டு பாருங்க ப்ரோ, பார்த்துட்டு உங்களால் என்ன சப்போர்ட் பண்ண முடியும் மெயில் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஓகே. ரெஸ்பான்ஸ் அந்த இது இருக்குல்ல ஆக்சுவலி அவ்வளோ வளர்ந்து இது இருந்தாலுமே. ஓகே. இப்போ பர்சன்ஸாக தாண்டி கிரண் அண்ணா அடுத்து விஜய் கிரண் டிஓபியா அடுத்தடுத்து என்னென்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து கையில் வச்சுருக்கீங்க? 1-2 பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால ப்ராஜெக்ட்ஸ் கையில் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. ஓகே. நிறைய நம்ம லைனப்ஸ் பண்ணுறதை வந்து குவாலிட்டியாக பண்ணணும். அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணோன்னா அதில் என்ன இருக்குது, நம்ம பண்ணால் என்ன இருக்குது, அதில் நம்ம பண்ணால் அது ஆடியன்ஸுக்கு எப்படி இருக்கும். நான் எப்போவுமே குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே ஆக மாட்டேன். என்னோட ஃபஸ்ட்டு தாட்டு அதில் குவாலிட்டி கொடுக்கணும், பட்ஜெட் இருக்கணும். அது ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளோட ப்ராஜெக்ட் ஒன்று ரிலீஸ் ஆகுது, மக்கள் பார்க்குறாங்க, நெக்ஸ்ட்டு கேவலமான ஒரு குவாலிட்டியில் ஒன்று பண்ணால் அக்செப்ட் பண்ணுவாங்க. இவனுக்கு வேலை தெரியல அப்படின்றவாங்க இல்லையா. நம்ம எப்போவுமே ஒரு இதை மெயின்டைன் பண்ணணும். அந்த ஒரு லெவல் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அடுத்தடுத்து நம்ம போயிட்டே இருப்போம், வளர்ந்து போயிட்டே இருப்போம். நாளைக்கு மேபி ஏதோ ஒரு பெரிய டைரக்டர் என்னை கூப்பிடலாம், கால் பண்ணலாம், டே உன் சாங் பார்த்தேன்டா. நேற்று கூட எஸ்ஜே சூர்யா சாருக்கு அனுப்பிச்சி வச்சேன். காஷ்மீர் டைரிஸ்னு ஒரு சாங் பண்ணியிருந்தேன். அது விஷுவல் நீ பார்த்தியான்னு தெரில. அது பார்த்துட்டு வாவ் கிரேட் ஒர்க் அப்படின்னாரு. இந்த மாதிரி இப்போ சீனு ராமசாமி சாருக்கு நேற்று அனுப்பிச்சிட்டு டிட் யூ ஷாட் திஸ் அப்படின்ற ஒரு மெசேஜ். எஸ் சார், ஐ எம் த சினிமோட்டோகிராஃபர் அப்படின்னோடனே அவருக்கு விஜய் கிரண் ஐ வில் கால் யூ சூன் அப்படின்ற ஒரு மெசேஜ். அதெல்லாம் ரொம்ப ஹாப்பி இல்லையா. நம்ம ஏதோ எங்கேயோ இருந்தோம், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து ஸ்டுடியோவில் ஏதோ ஒரு பண்ணிகிட்டு இருந்தோம், நம்ம திறமையை வளர்த்துக்கிட்டோம். எனக்கு என்னென்னா, நான் படிக்கலை, எனக்கு என் டேலண்ட்டை வளர்த்துக்கணுன்றதுல ரொம்ப, ஏன்னா அது டீனேஜில் அதான் 18 to 25ன்றது வந்து என்ஜாய் பண்ணுற வயசு. அந்த வயசில் எல்லாரும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம படிக்கலை, ஃப்யூச்சருன்றது ஒன்று செட் பண்ணணும். அதனால நான் ஓடி 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 கஷ்டப்பட்டு அதுக்கு என்ன நான் திறமையாக என்ன மாற்றிக்க முடியுமோ அது எல்லாமே மாற்றிக்கிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த டைம்லலாம். எந்த சப்போர்ட்டும் இல்லை. எனக்கு எப்போவுமே வீட்டில் அப்பாவும் சித்தப்பாவும் சினிமோட்டோகிராஃபராக இருந்தாலுமே அதை நான் எங்கேயுமே யூஸே பண்ண மாட்டேன். அவங்க நிறைய எனக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்க, எனக்கு தெரியாமல் பண்ணுறாங்க, பின்னாடி இருக்குது. ஆனால் நான் எங்கேயுமே அவங்க சொல்லவே மாட்டேன் இதுதான் அப்படின்றது. ஏன்னா எனக்கு என்னென்னா, நான் இண்டிவிஜுவலாக நான் வந்து ஒரு நாள் வந்து வரணும்னா என்னோட திறமையால் நான் வரணும். இந்த ஆல்பம் சாங்ஸ் வந்து சொல்லும் போது இந்த பிப்ரவரி மந்த் உங்களுக்கு ஸ்பெஷல் நினைக்கிறேன். பிகாஸ் வந்து லாஸ்ட் இயர் லூசு கியூட்டி, இப்போ வந்து கானா பீனா, அகெயின் இந்த மந்தே வந்து காஷ்மீர் டைரிஸ்னு வந்து ஒரு எனக்கு பார்க்கும்போது இப்போ மெஸ்மரைசிங்காக இருந்துச்சு. காஷ்மீர்னாலே கோல்டு, நீங்கள் பார்க்கும் போதே அவங்க வாயிலேருந்து புகை வர்றது அப்படியே கிளியராக தெரியுது. எப்படி இருந்துச்சு ஆக்சுவலி? இந்த சாங் வந்து என் ஃப்ரெண்டு ருத்ரஜித் தான் டைரக்ட் பண்ணியிருந்தான். இந்த சாங் அனுப்பிச்சிட்டு இந்த சாங் எங்கே மாமா பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். இல்லை மச்சான், இது வந்து பண்ணோன்னா எங்கேயாவது குளிர் பிரதேசம் போயிடணும், அப்போ தான் அந்த விஷுவல்லாம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்றது, அந்த ஃபீல் கொடுக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். காஷ்மீர் போகலாம், ஏன்னா அந்த டைமில் லியோ வந்து ஷூட் போயிட்டு இருந்தது. ஓகே. அவங்களோட பிடிஎஸ் ஒன்று பார்த்தேன், இந்த ஃபீல் கொடுத்தா நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சோனி FX3 சின்ன கேமரா தான், செம்மையான ஒரு குவாலிட்டி கொடுத்தது. அதுவும் சிக்மா லென்ஸும் எடுத்துட்டேன். இதில் ஒரு ஷாட் பற்றி நான் கேட்கணும். லைக் அந்த பிஜிஎன்ஸ் பறக்குது இல்லையா, அது ஃப்ரேமாக லைக் பார்க்கும்போது இது உண்மையா இதுவா இல்லை ஃப்ரேம் ஏதாவது பண்ணியிருக்காங்களா, சிஜி ஒர்க்ஸ் ஏதாவது போயிருக்காடா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. ஆக்சுவலி அது என்ன ஷார்ட்? அது ஆக்சுவலி என்னென்னா, காலையில் 4 மணிக்கு எல்லோரும் கிளம்பி ஒரு 4 மணிக்கு கிளம்பணும். நாங்கள்லாம் நானும் டேரக்டரும் 3:30க்கெலாம் இறங்கி நேராக அப்படியே நடக்கிறோம். டீ வேணும் எங்களுக்கு, காலையில் டீ இல்லைன்னா ஓடாது. ஸோ டீ வேணும்ன்ட்டு அப்படியே நடந்து லெஃப்ட் எடுத்து நாங்கள் தங்க நேரத்துலேருந்து லெஃப்ட் அப்படியே நடக்கிறோம். லால் சவுக்குன்னு ஒரு இடம் வந்தது. அது கொஞ்சம் வெளிச்சானா நல்லாயிருக்கும், அங்கே எடுக்கலான்ட்டு ஒரு ஐடியா வந்தது. எடுத்து ஒரே ஷாட் எடுத்துகிட்டு ஓடிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போகிறோம். டீ குடிக்கிறோம், இருட்டாகவே இருக்குது.
என்ன பண்ணலாம், இப்பயே கிளம்பிடலாமான்னு யோசிக்கிறோம். அப்புறமா சொன்னாங்க இங்கே புறாலாம் வரும் அப்படின்னா, புறா வருமா அப்படின்னா, என்ன பண்ணலாம், இங்கே எடுத்தா நல்லாயிருக்கும் நான் யோசித்தேன். சரி ஓகே, ஃபுட்டு ரெடி பண்ணா மொய்தீன்னு சொல்லி கோ டைரக்டரு ஃபுட்டு ரெடி பண்ணிட்டு அங்கே தேடி வச்சு ஏதோ ரெடி பண்ணிட்டான் புறாவுக்கு. ரெடி பண்ணிட்டு வந்து ஃபுட் எல்லாமே போட்டு வச்சுட்டோம். வெயிட் பண்ணுறோம் 3 to 4 hours ஆகுது. விடிஞ்சிருச்சு. காலைல 7-8 மணிக்கு மக்கள்லாம் நடமாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களையும் இப்போ க்ரௌடையும் கிளியர் பண்ண முடியாது. நான் கரெக்டாக கேமரா வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். கரெக்டாக புறா வந்தது, உட்காந்துது. நான் ஆர்டிஸ்ட் எல்லாம் அவங்க 2 பேரையும் அங்கே நிற்க வச்சாச்சு. எல்லாம் நம்ம ஆட்கள்லாம் வெளியே வந்துடுங்க, க்ரௌடு இருக்கவங்க இருக்கட்டும், இது சிஜி பண்ணாமல் அப்படியே எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேமரா வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டேன். ஓடி வர சொல்லிட்டாரு கோரியோகிராஃபர். ஓடி வந்தோடனே புறா அப்படியே பறக்கும் போது சான்ஸே இல்லை. அந்த ஷாட் அது வந்து அப்ப ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, கடவுள் வந்து இந்த ஷாட்டு எல்லாரும் பேசணும் ஒன்று அப்படிங்கிறதுக்காக கொடுத்த ஷாட் மாதிரி. ஓகே, 4 மணி நேரம் வெயிட்டுக்கு வர்த்துடா அப்படின்ற மாதிரி இருந்ததுல. எஸ், ஆக்சுவலி அதை ஓலா பார்க்கும்போது நல்லா இருக்கேடா இந்த ஃப்ரேம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. எஸ், இந்த மாதிரி ஜென்யூனாக வந்து உங்களோட ஒர்க்ஸுமே இருக்கனால தான் இந்த ஜென்யூன் ரெஸ்பான்ஸ் வருது. பெரிய பெரிய ஆளுங்கிட்ட இருந்து, எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கிட்ட இருந்தும் வில் கால் யூ சூன் அப்படின்றதெல்லாம் உங்கள் ஃப்ரேம்ஸை பார்த்துட்டு சொல்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் அ பிக் வேர்ட் ஆக்சுவலி. அடுத்து அவங்களோட ப்ராஜெக்ட்ஸில் நம்ம இருப்போன்ற ஒரு சின்ன ஹோப் அவங்க கொடுக்கறதுலாம் பெரிய விஷயம். இன்னும் கண்டிப்பாக நிறைய ப்ராஜெக்ட்ஸில், அதுவும் நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் சொன்ன மாதிரி மக்களை வந்து கமர்ஷியலாகவும் எல்லா ஃப்ரேமில் மக்களை வந்து அங்கே உட்கார வைக்கிறதுக்கு கண்டிப்பாக விஜய்கிரண் வில் பி தேர் ஃபியூச்சர் அப்படின்றதுல வந்து பெஸ்ட் விஷஸ் ஃபார் தட். அண்ணா ஒரு சிஸ்டராக, ஒரு மீடியா பர்சனாக உங்களோட ஒர்க்கை அட்மையர் பண்ணி ஒரு பர்சனாக சொல்கிறேன். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ணா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.